குடியரசு தலையங்கம். தமிழ் தினசரி பத்திரிகை. இப்போது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலராகிய ஆதித் தமிழ் மக்களுக்கு மிகவும் முக்கியமாயும் அவசரமாயும் வேண்டியது பொது நோக்குடைய ஒரு தமிழ் தினசரி பத்திரிகையே ஆகும். தமிழ்நாட்டில் தற்காலம் உலவி வரும் தமிழ் தினசரி பத்திரிகைகள் 3. அதாவது சுதேசமித்திரன், திராவிடன், சுயராஜ்யா ஆகிய இவைகளே. இவற்றில் சுதேசமித்திரன் முதலில் தோன்றியது. இதன் முக்கிய கொள்கை பழைய காங்கிரஸ் கொள்கைகளைப் போல அரசாங்கத்தினிடம் இருந்து பதவிகளும் உத்தியோகமும் மக்கள் அடைய கிளர்ச்சி செய்வதாய் இருந்தது. இதன்படி பதவிகளும் உத்தியோகங்களும் கிடைக்க அவை எல்லாம் தங்கள் சமூகமாகிய பிராமணர்களுக்கே கிடைக்கும்படியாகவும், பிராமணர்கள்தான் உயர்ந்தவர்கள், அவர்கள்தான் அறிவாளிகள் என்றும் மற்றும் பிராமண மதம் ஆக்கம் பெறவும் உழைத்து வந்தது. இம்மட்டோடு அல்லாமல் வர வர பிராமணரல்லாதாருக்கு உயர்ந்த உத்தியோகங்களும் பதவிகளும் அந்தஸ்துகளும் கீர்த்திகளும் உண்டாவதை கூற்றுவன் போல் நின்று தடுத்துக் கொண்டேயும் வந்தது. இச்சூழ்ச்சி வெகு காலமாய் பிராமணரல்லாதாருக்கு தெரியாமல் இருந்துவிட்டதால் சகல பதவிகளும் அரசாங்க உத்தியோகங்களும் அந்தஸ்தும் கீர்த்தியும் பிராமணர்களுக்கே கிடைத்து அரசாங்கமே பிராமண மயமாய் போய்விட்டதால் பிராமணரல்லாதார் நிலை தாழ்த்தப்பட்டது. அப்போது படித்திருந்த சில பிராமணரல்லாதார் சிலர் தாங்கள் எவ்வளவு கெட்டிக்காரராயும் யோக்கியர்களாயும் புத்திசாலிகளாயும் தேசபக்தி பரோபகாரம் முதலிய அருங்குணங்கள் நிறைந்தவர்களாயும் இருந்தும் தாங்கள் ஏன் தாழ்த்தப்பட்டு கிடக்கின்றோம் என்று யோசனை செய்து பார்த்ததில் இப்பிராமண பத்திரிகைகளும் கட்டுப்பாடான பிராமண சூழ்ச்சிகளுமே இதற்குக் காரணம் என்று கண்டுபிடித்து தாங்களும் மற்றவர்களைப் போல முன்னேறுவதற்கு தங்களுக்குள் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்றும் தங்களுக்கும் பிரச்சாரத்திற்கு ஒரு பத்திரிகை வேண்டும் என்றும் கருதி ஒரு சங்கத்தையும் திராவிடன், ஜஸ்டிஸ் என்கிற பத்திரிகைகளையும் ஏற்படுத்தினார்கள். இப்பத்திரிகையும் சங்கமும் சகலமும் சகல போக்கியங்களையும் தாங்களே ஏகபோகமாய் அனுபவித்து வந்த சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைக்கும் அதன் கூட்டத்தாருக்கும் இவை போட்டியாய் கண்டதால் இவற்றை செல்வாக்கு இல்லாமல் அழித்து ஒழிக்க பல தந்திரங்களும் செய்ததினால் இத்தந்திரங்களுக்கு தாக்குப்பிடிக்க சுதேசமித்திரன் போலவும் அதன் கூட்டத்தார் போலவும் திராவிடனும் அதன் கூட்டத்தாரும் அரசாங்கத்தை தழுவ நேரிட்டது. என்ன செய்தும் சுதேசமித்திரன் கூட்டத்திற்கு உள்ள தந்திர சக்தி திராவிடன் கூட்டத்திற்கு இல்லாததாலும் பிராமணரல்லாதாரில் சிலருக்கு தங்கள் தனிப்பட்ட சுயநலத்திற்கும் கீர்த்திக்கும் சுதேசமித்திரன் கூட்டம் இடங்கொடுத்ததால் இவர்களும் அதோடு சேர்ந்து எதிர்பிரசாரம் செய்ததாலும் திராவிடனுக்கு பாமர ஜனங்கள் உண்மையை உணரும்படி செய்யவும் பாமர ஜனங்களிடத்தில் செல்வாக்கு பெறவும் முடியாமல் போய்விட்டதால் இது தக்க பலனை தென்னிந்திய மக்களுக்கு அளிக்கக்கூடியதாய் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் இப்படி என்றாலோ மகாத்மா ஏழை மக்கள் விடுதலையின் பொருட்டு காங்கிரஸில் சேர்ந்து ஒத்துழையாமை என்னும் கொள்கையை உண்டாக்கி நிர்மாண திட்டம் என சில திட்டங்களைக் கண்டு வேலை செய்த காலத்தில் ஒத்துழையாமையும் நிர்மாண திட்டமும் தங்கள் கூட்டத்தாருக்கும் சுயநல புலிகளுக்கும் கஷ்டத்தை கொடுப்பதாய் இருந்ததால் ஒத்துழையாமையும் நிர்மாண திட்டத்தையும் மகாத்மா செல்வாக்கையும் அழைக்க சுதேசமித்திரன் பிரச்சாரம் செய்து வந்த காலத்தில் ஒத்துழையாமையிலும் நிர்மாண திட்டத்திலும் மகாத்மாவிடமும் ஈடுபட்டிருந்த சிலர் சுதேசமித்திரனால் தேசத்திற்கு ஏற்படும் கெடுதியை தடுக்க ஒரு தினசரி ஏற்படுத்த எண்ணினார்கள். அது சமயம் ஆங்கில சுயராஜ்ய பத்திரிகை மக்கள் நம்பக்கூடியது போல் நடந்து வந்ததால் பொதுமக்கள் பணமாகிய 10,000 ரூபாயை தூக்கி அதன் முக்கியஸ்தரான ஸ்ரீமான் பிரகாசத்தினிடம் கொடுத்து தினசரி ஆரம்பிக்கச் சொன்னார்கள். கடைசியாய் சுதேசமித்திரன் திட்டமும் சுயராஜ்யா திட்டமும் வித்தியாசமற்றதாகி இரண்டும் ஒன்றுபட கலந்துவிட்டதால் பொது திருடனை விட பழைய திருடனை மேல் என்னும் பழமொழி போல் இரண்டும் ஒன்று சேர்ந்து கொண்டு பிராமணர்கள் ஆக்கம் பெறவும் பிராமணரல்லாதாரின் அழிவுக்கும் ஒத்துவேலை செய்கின்றதுகள். இதில் ஒரு விசேஷம், சுதேசமித்திரன் ஒரு விதத்தில் சுயராஜ்யாவை விட யோக்கியன் என்றே சொல்லலாம். எப்படி என்றால் சுதேசமித்திரன் தான் ஒரு பிராமணனைத்தான் ஆசிரியராக கொண்டிருக்கிறேன் என்று உண்மையே பேசுகிறான். சுயராஜ்யாவோ 2 பிராமணரல்லாதாரை ஆசிரியராய் வைத்திருப்பதாய் பொய் சொல்லிக் கொண்டு மக்களை ஏமாற்றி தனது அட்டூழியங்களை நடத்துகின்றது. பத்திரிகைகள் யோக்கியமாய் நடந்திருந்தால் தென்னிந்தியாவில் ஒத்துழையாமை ஒழிந்து சுயராஜ்ய கட்சியின் சூழ்ச்சி நடந்தேறுமா? இந்நிலையில் தென்னிந்தியாவுக்கு தென்னிந்தியர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் யோக்கியமும் உள்ள தமிழ் தினசரி பத்திரிகை வேண்டுமா வேண்டாமா என்று யோசிக்க வேண்டும். வேண்டும் என்றால் சுலபத்தில் நடத்திவிட முடியாது.
சுதேசமித்திரனின் போட்டியையும் கெடுதியையும் சமாளிப்பது லேசான காரியம் அல்ல. அதற்கு பிராமணரல்லாதார் பொருள்களும் பிராமணரல்லாதார் சந்தாதாரர்களும் பிராமணரல்லாத சுயநலப் புலிகள் ஆதரவும் சாராய விற்பனை முதலிய விளம்பர வரும்படிகளும் மலிந்து கிடக்கிறது. ஆதலால் நாம் ஆரம்பிப்பதானால் தக்க மூலதனத்துடனும் தக்க ஏற்பாட்டுடனும் தான் ஆரம்பிக்க வேண்டும். குறைந்தது 1,00,000 ரூபாய் மூலதனம் வேண்டும். ஒரு வருஷத்தில் 10,000 சந்தாதாரர்கள் சேர வேண்டும். 50,000 ரூபாயாவது இல்லாமல் ஆரம்பிப்பது நிலைபெறத்தக்கது ஆகாது. குறைந்த அளவு 5 வருஷ காலத்துக்கு குறையாமல் பத்திரிகை நடத்தக்கூடிய முஸ்லிம்களை கையில் வைத்துக் கொண்டு ஆரம்பித்தால் அல்லாது எதிர்பார்க்கும் பலனை அடைய முடியாது. ஆதலால் இவைகளைப் பற்றி சில கனவான்களோடு யோசனை செய்து பார்த்ததில் அடியில் கண்ட விஷயங்கள் புலப்பட்டன. அதாவது, பங்கு ஒன்றுக்கு 5 ரூபாய் வீதம் 20,000 பங்கு கொண்ட 1,00,000 ரூபாய் மூலதனம் வேண்டும். 50,000 ரூபாய் வசூலித்த பிறகுதான் பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும். தமிழ் ஜில்லாக்களாகிய 12 ஜில்லாக்களும் ஜில்லா ஒன்றுக்கு 5,000 ரூபாய் வீதம் முன்பணம் வசூலித்துக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஜில்லாவிலும் 1,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 2 பேர்கள் அவசியம் முன்வருவதோடு பாக்கி 3,000 ரூபாயையும் வசூலித்துக் கொடுக்க அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். 1,000 கொடுப்பவர்களும் ஊதியம் இல்லாமல் உழைக்க வருபவர்களும் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும். பத்திரிகையின் கொள்கை பிராமணரல்லாதாருடையவும் தீண்டாதாருடையவும் சமத்துவமும் முன்னேற்றமுமே முக்கியமானதாய் இருக்க வேண்டும். பத்திரிகையின் நேரான நிர்வாகமும் பதிப்பும் யோக்கியமான ஒரு சிறு போர்டினிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இப்போர்டில் உள்ளவர்கள் பத்திரிகை நிர்வாகம் பதிப்பு இவைகளைத் தவிர வேறு எந்த பொது காரியங்களிலும் சம்பந்தப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். குறைந்தது 5 வருஷத்திற்கு ஒரு தரம் இந்த போர்டை புதுப்பிக்கத்தக்கதாய் இருக்க வேண்டும். இக்கொள்கைக்கு இதுவரை சில செல்வாக்குள்ள கனவான்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இதைப்பற்றி தமிழ் மக்கள் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு ஏதாவது சுயமரியாதை உண்டாகலாம் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறோம். குடியரசு தலையங்கம் நவம்பர் 22, 1925